உண்மையிலேயே திருப்பரங்குன்றம் கோயில் வந்து ஒரு சிவன் கோவில். நிறைய பேருக்கு வந்து அதோடைய பிராச்சீனம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து சிவனுக்காக பிரசித்தி பெற்ற கோயில். இது நிறைய இடங்கள்ல என்ன அப்படின்னா, அந்த கோயில் எதுக்காக கட்டப்பட்டது, அந்த திருத்தலம் என்ன, அது எதற்காக வணங்கப்பட்டதுன்ற ஒரு பாரம்பரியமே இன்னைக்கு மறந்து போயிட்டு. தீபம் ஏற்றும் திருவிழா யாருக்கான திருவிழா? அது சிவனுக்கான திருவிழா, முருகனுக்கான திருவிழா இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இது அறுபடை வீடு முதல் வீடு. முதல்ல அறுபடைன்ற வார்த்தையே முதல் தவறான வார்த்தை. அதுக்கு பேர் பகவானினுடைய சேவைக்காக, கோயிலினுடைய திருப்பணிக்காக என்ன பண்றோம், தட்டுலையும் முண்டிலையும் காசு போடுறோம். நீங்க என்ன பண்றீங்க, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த கல்தூன் எனக்கு சொந்தம் இல்லை, தர்காக்கு சொந்தம்னு சொல்றீங்க. முன்னாடி இருந்தது, எல்லாருக்கும் முன்னாடி இருந்தது சமணர்கள் தான். சமணப்படுகைகள் அங்கே இருக்குது. அதனுடைய காலம்ன்றது கிமுல இருக்கு, கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். சமணர்கள் கேட்டாலும் அவர்களே வந்து தலை குனிவார்கள். ராமரவிக்குமார் ஏற்றிட்டு வந்திருந்தா இன்னைக்கு நீங்க நாளும் பேசிக்க மாட்டோம். நேற்று ஒரு உயிர் பலி ஆயிருக்காது, இன்னைக்கு காலையில ஒரு உயிர் வந்து திருப்பி பலியாக இருந்தது. அதை வந்து தடுத்திருக்காங்க போலீஸ்காரர்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் விவகாரம் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு இரு தரப்புக்கு இடையிலான வழக்கு நகர்வுகளாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. மதுரையில் ஒருத்தர் தீபம் ஏற்றுங்கன்ற கோரிக்கையை வலியுறுத்தி பெரியார் சிலை முன்பாக தீக்குளித்து இறந்து போயிருக்கிறார் அப்படின்றது. இந்த சினாரியோவில், இப்படியாப்பட்ட ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இப்படியாப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வில் ஒரு ஆன்மீகவாதியாக இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற விஷயத்தில் நடந்துட்டு இருக்கிறார். முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தளத்தை வைத்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு உயிர் பலி ஏற்பட வரைக்கும், உயிர் ஒருத்தர் பலியாகிற வரைக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்பட்டு விட்டார்கள் சொல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப மனவேதனையை தான் முதல்ல கொடுக்குது ஆன்மீக பதையை பார்க்கும்போது. ஆனால் நான் இதை வந்து ஒரு 3 விதமாக பிரிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த விவகாரத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோயிலினுடைய பாரம்பரியம் என்ன, ஏன்னா இப்போ இந்த கோயிலினுடைய பாரம்பரியம் புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னது உள்ளபடி புரியும். ஸோ இந்த கோயிலினுடைய பாரம்பரியம் என்ன, இது சைவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த தீபம் ஏற்றக்கூடிய இந்த பழக்கம் என்ன, அது பழக்கம் மட்டும்தானா அல்ல பாரம்பரியமா, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய இந்த நிறைய விஷயங்கள், மீடியாவாக இருக்கட்டும், வெளியில் மக்கள் பேசக்கூடியது எல்லாமே வந்து எதை நோக்கி இது செல்கின்றது, அல்லது இது பின்னாடி வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆன்மீக சிந்தனை வளர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குமா, அல்லது வேறு அரசியல் விதமான விஷயம் மாற்றப்படுமா அப்படின்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த கோயில் வந்து உண்மையிலேயே திருப்பரங்குன்றம் கோயில் வந்து ஒரு சிவன் கோவில். நிறைய பேருக்கு வந்து அதோடைய பிராச்சீனம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து முதல்லயே ஒரு சிவன் கோயில், சிவனுக்காக பிரசித்தி பெற்ற கோயில். இது முருகனின் அறுபடை வீடுகள். அறுபடை வர அதுதான். அது என்னன்னா, இதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மிக 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 ஒரு நமக்கு ஒரு துரதிருஷ்டவசம் என்ன அப்படின்னா, நமது கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே அதனுடைய பிராச்சீனம் என்ன, அதனுடைய வரலாறு என்னன்னே நமக்கு தெரியாது. இந்த கோயில் வந்து முதல்ல ஒரு சிவன் கோவில். அந்த மலையே சிவனுடைய வடிவமாக கருதப்பட்டு, அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க, அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன், அதனால் எனக்கு நிறைய தடவை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த கோயில்லையே அந்த மலையவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெவ்வேறு விதமான சிவ ரூபங்களாக வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. குகைகளாக இருக்கும். இந்த மலையே வந்து சிவனுடைய வடிவமாக கருதப்படுது. பாலநாத சுவாமின்னு அந்த சிவனுக்குரிய பேர். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் சிவனை போற்றி பாடியிருக்கின்றார் அந்த திருத்தலத்துக்காக. ஸோ அப்போ வந்து இந்த கோயில் வந்து சிவனுக்காக நடந்த கோயில். இதில் என்ன வரலாறுனா, இது வரலாறுன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஒரு கதையாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வரலாறு நடந்த விஷயம். சூரபத்மனை வந்து அங்கே வதம் செய்து விட்டு எங்கள் திருச்செந்தூரில் முருகன் இந்த இடத்துக்கு வர அவருடைய தந்தையான சிவபெருமானை வணங்குவதற்காக. இந்த மலைன்றது சிவனுடைய ரூபமாக இருக்கிறதுனால மலையின் உச்சியில் உட்கார்ந்து அவர் சிவனை வணங்குகின்றார். இங்கே அவர் வணங்கி அவர் வந்து அந்த சூரபத்மனை கொன்றதற்கான ஒரு கிஃப்டாக என்ன சொல்வீங்க, அது ஒரு பரிசாக இவர் என்ன பண்ணுறார், இந்திரதேவன்
தேவயானி, தேவசேனின்னு சொல்லக்கூடிய அந்த தேவயானி என்றவளை அவருக்கு வந்து திருமணமாக கொடுக்கின்றார். இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கின்றது. இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிவனும் விஷ்ணுவும் 2 பேரும் அந்த திருமணத்திற்கு விட்னஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சூரபத்மனை வதம் செய்துவிட்டு இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்துல வந்து பகவான் அவருடைய தந்தையான சிவபெருமானை தியானம் செய்து அந்த தியானத்தின் மூலியமாக அருள் பெற்றதாக இந்த திருத்தலத்துக்கான முக்கியத்துவம். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இது அறுபடை வீட்டில் முதல் வீடு. முதல்ல அறுபடைன்ற வார்த்தையே முதல் தவறான வார்த்தை. அதுக்கு பேர் ஆற்றுப்படை. அது ஏன் ஆற்றுப்படைன்னு வந்தது? இதுதான் சொல்ல வரேன். தமிழை முதல் சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. தமிழை சொல்லிக் கொடுக்கறது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. இல்லை, அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி வரும்போது இந்த கோயில் உருவாக்கம், அந்த உருவம் மாறுறது தானே, வார்த்தைகளோட பிரயோகம் மறுவுறது தானே. அப்படி ஆற்றுப்படைன்றது அறுபடைன்றது பேச்சு வழக்கில் அது வந்திருக்கலாம். ஆற்றுப்படைன்றது என்ன அப்படின்னா, முருகன் அதாவது கடவுளை வந்து போற்றி பாடுவதனுடைய அந்த பாடலின் தொகுப்பாக திருமுருகாற்றுப்படை இருக்கிறது. அந்த பெயரினுடைய இதுவும் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஆற்றுப்படைன்றது என்ன அப்படின்னா, முதல்ல தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் முதல்ல புரிஞ்சுப்போம். தமிழ் சேனல் நடத்துறோம், ஐ தமிழ், அதான் தமிழுக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா, ஆற்றுப்படைனா என்ன அர்த்தம்? ஆற்று அப்படின்னா பாதை, படை அப்படின்னா அதை ஒரு கைடன்ஸ் என்ன சொல்வீங்க, அதை நெறிமுறைப்படுத்துறது. இப்போ திருமுருகர் ஆற்றுப்படைன்னு என்ன அர்த்தம்? முருகரை அடைவதற்கான பாதையை காட்டக்கூடிய ஸ்லோகங்கள் நூல்கள் அர்த்தம். இதே திருமுருகாற்றுப்படைக்கான இந்த ஆற்றுப்படை சொன்னீங்க, அது மட்டும் இல்ல. இப்ப அடுத்து அதுக்கான விளக்கத்தை நான் இப்ப சொன்ன விளக்கத்தை சொன்னவர் ஒரு வரலாற்று பேராசிரியர் தான். நான் அதை தான் இங்க மேற்கோள் காட்டுறேன். அடுத்து என்ன இருக்கு? செருநூற்றாற்றுப்படை, பெருநாற்றுப்படை, அப்புறம் வந்து கூற்றாற்றுப்படை, அப்புறம் இன்னொரு நான் மறந்துட்டேன், 2 ஆற்றுப்படைகள் இருக்கு. அப்ப ஆற்றுப்படைகள்லாம் என்ன? நமக்கு வந்து இறைவனை அடைவதற்கான பாதையை, வழிமுறையை தெளிவாக காட்டக்கூடியதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை. அதனால தான் பேர் ஆற்றுப்படை. அது முருகனை அடைவதற்கான பாதையை காட்டினால திருமுருகர் ஆற்றுப்படைன்னு வந்தது. இப்போ இந்த திருத்தலம் வந்து ஏன் வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னா, 16வது நூற்றாண்டுல திருப்புகழ் வந்தது. திருப்புகழை பாட வந்து திருப்புகழை பாடும்போது முருகனுக்கு வந்து 6 இடங்கள்ல வந்து அவர் வந்து எப்படி வந்து வழங்கப்படுகின்றார் அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது அது ஆற்றுப்படைன்றது மருவி அறுபடையா மாறி இன்னைக்கு 6 படையா மாறி அறுபடையா மாறிடுச்சு. அறுபடை வீட்டுக்கும் ஆற்றுப்படைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ் நம்ம என்ன பண்ணிட்டோம், மருவி வந்ததாக கருதிக்கிட்டு இருக்கோம். இல்ல, ஆற்றுப்படைன்றது வழியை காட்டக்கூடிய விஷயம். பெருநாற்றுப்படையில் எப்படி இருக்கு, எப்படி தவங்கள் செய்யணும், எப்படி பகவானை சிவனை அடையது, எப்படி சிவனை அடைவதற்கான என்ன மாதிரி வழிமுறைகள், இதெல்லாம் இருக்கு. கூற்றாற்றுப்படைனா என்ன? கூற்றாற்றுப்படையில மலை மேல் சிவனை எப்படி வணங்குவதற்குரிய பாதையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன அர்த்தம்? மலைவாழ் மக்களும் பகவானை அடைய முடியும், கடவுளை அடைய முடியும்ன்ற இதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் இருக்கு. அப்போ ஆற்றுப்படை வேற, அறுபடை வேற. இது திருப்புகழின் காரணமாக பிரசித்தி பெற்ற இடங்கள்னால மாறதுனால இந்த 6 இடங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற அமைஞ்சது. அதே மாதிரி இது நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது சிவன் கோயில்னு சொன்ன உடனே. என்னன்னா, நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்கு. திருநள்ளாறு கோயிலுக்கு போறீங்க, அங்கே எதுக்காக வணங்க போறோம்? சனி பகவானை வணங்க போறோம். அந்த சனி பகவான்றது ஒரு தூண்ல மட்டும்தான் இருக்காரு. அந்த கோயில் யாருக்கான கோவில்? சிவபெருமானுக்கான கோயில். நிறைய இடங்கள்ல என்ன அப்படின்னா, அந்த கோயில் எதுக்காக கட்டப்பட்டது, அந்த திருத்தலம் என்ன, அது எதற்காக வணங்கப்பட்டதுன்ற ஒரு பாரம்பரியமே இன்னைக்கு மறந்து போயிட்டோம். அதனால முருகனை வணங்கக்கூடாதோ, அதுக்கு வந்து குறிப்பு கம்மியா இருக்கும் நான் சொல்ல வரல. ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு வந்து முருகனுக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வந்து யாத்திரை செய்கிறார்கள், அதுக்கு வந்து தேவையான எல்லா விதமான ஆராதனையை செய்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது பாரம்பரியத்தை விஷயத்தை சொல்ல வர. இப்போ எதற்காக இது ரொம்ப முக்கியம்ன்றது நீங்க கேட்பீங்க. எதுக்கு இது சொல்றீங்க? இங்க அதான் சிவனை எதுக்கு மேற்கோள் காட்டணும், அது சிவன் கோயில்னு சொல்வதற்கான காரணத்தை வர. அப்ப என்ன அர்த்தம்னா, அது 2வது பாயிண்ட்டுக்கான முதல் பதில். 2வது பாயிண்ட் என்ன? இது தீபம் ஏற்றும் திருவிழா. தீபம் ஏற்றும் திருவிழா யாருக்கான திருவிழா? அது சிவனுக்கான திருவிழா, முருகனுக்கான திருவிழா இல்ல. சிவனுக்கான திருவிழாவா ஏன் கருதப்படுது? ஒளிமயமாக அவர் என்ன பண்றார்? தோன்றுகின்றார். அந்த ஒளியை வணங்குகின்றோம், அதை சிவபெருமானை பார்க்கின்றோம், அவரை வணங்குகின்றோம்ன்றதுக்காக தான் தீபத்தூண்ல தீபத்தில் போய் ஏற்றுறாங்க. அது திருவண்ணாமலை ஏற்றுவாங்க, எல்லா விதமான சிவன் கோயிலையும் நடக்கும். இந்த திருத்தலத்தை ஏன் தீபத்தூண் வந்தது? ஏனால் அது சிவன் கோயில்னால தீபத்தூண் வந்தது. ரெண்டுக்கும் இது தெரியுதுங்களா உங்களுக்கு? கனெக்ஷன் புரியுதா? அப்ப இது சிவன் தேத்தம். அதனாலதான் மற்ற முருகன் கோயில்கள் எல்லாம் தீபத்தூன்ற மரியாதை இல்லையா? இதுதான் வந்து என்ன விஷயம்னா, இது சிவனுக்குரிய கஷேத்திரம். சிவனுக்கு எப்பொழுதுமே அந்த கார்த்திகை தீபத்தில் வந்து விசேஷம். அந்த கார்த்திகை தீபம்ன்றது இதற்காக தமசீமா ஜோதிர்கமயன்னு பாடுறோம். என்ன பாடுறோம்? நம்ம வந்து தமசீமா, நம்ம வந்து இருக்கக்கூடிய இருள்ல இருந்து வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும். வெளிச்சம்ன்றது என்ன? எப்படி வந்து அந்த பரம்பொருளை பார்ப்பது, எப்படி பரம்பொருளை உணர்வது, அவரை அடைவதற்கான பாதை என்ன? அதான் ஆற்றுப்படை. அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த தீபத்தூண் அன்னைக்கு, தீப திருவிழா அன்னைக்கு நம்ம பண்றோம். அதை எதற்கு மலை மேல பண்றாங்க? அதுவும் ஒரு விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதான் திருப்பி முக்கியம். அண்ணாமலையார் மலையும் வந்து அது மலையே வந்து பகவானாக கருதப்படுது. அதனால தான் வலம் வராங்க. இந்த மலையும் எப்படி அப்படின்னா, வலம் வரக்கூடிய மலை தான். அதை வந்து சுத்தி மக்கள் வலம் வரக்கூடிய மலை தான் இதுவுமே. அதற்கு தான் முன்னாடி வந்து வலம் வருவதற்கான பாதை கேட்டு தான் இன்னொரு கேஸ் வேறு நடந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது இந்த மலையே கடவுளாக வணங்கப்படும் போது அந்த மலையின் மேல் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தீபத்தை ஏற்றி அன்றைக்கு அந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு
தீபத்தை ஏற்றி கீழே இருக்கக்கூடிய மக்கள் கூட தரிசனம் செய்யும் மாதிரி மேலே உச்சியில் போய் ஏற்றுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இல்லை, அதுதான் ஆல்ரெடி ஒரு தீபம் ஏற்றும் முறை தான் இருந்துகிட்டு இருக்குல்ல. அது வரேன். இப்போ தீபம் ஏற்றும் முறை வந்து என்னன்னா, அது திருப்பி வரேன். தீபம் ஏற்றும் முறை எப்படி இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த தீபம் ஏற்றும் முறையே வீடுகளில் தீபம் ஏற்றுவாங்க, அரண்மனைகளில் தீபம் ஏற்றுவாங்க, கோயில்களில் தீபம் ஏற்றுவாங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா சைவ கோயில்கள் மட்டும் இல்லை, வைணவ கோயில்களையும் தீபம் ஏற்றப்படும். நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா வைணவ கோயில்களில் கூட ஒரு தீப்பந்தம் மாதிரி வச்சு அதை ஏற்றி வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து அந்த கிரகங்களுக்குரிய விஷயமாக கருதப்படுது. அந்த கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தீபாவளி திருநாள்ன்றது கார்த்திகைக்கு முன்னாடி மாதமே வந்தாச்சு. நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த ஒரு கிரகத்தினுடைய வெளிப்பாடாக அந்த தினத்தில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தீபத்தை ஏற்றி அதில் பகவானை வணங்குகின்றோம், கடவுளை வணங்குகின்றோம்ன்றது அதனுடைய ஐதீகம். அப்போ இந்த கோயிலில் அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய விஷயங்கள் தான் இருந்திருக்கணும். அதுதான் வந்து பாரம்பரியமான விஷயம். இப்போ மூன்றாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்? பாரம்பரியம்னா என்ன? பிராக்டிஸ் வெர்சஸ் பாரம்பரியம். பிராக்டிஸ் என்ன சொல்லுவீங்க? இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது, பாரம்பரியம் என்ன, இதே மூல புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ்ன்றதான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் மருவி வரக்கூடியது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாறி இருக்கலாம், இந்த மாதிரி பேசக்கூடிய இந்த மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக மாறி இருக்கு. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இந்த தீபத்தூணாக கருதப்பட்டதா, அது தீபத்தூனுடைய இது என்ன அப்படின்றத அடுத்த விஷயங்கள் பார்க்கணும். இப்போ ஏன் பாயிண்ட் இல்லை, அதுதான், அது தீபத்தூணுக்கான அடையாளம் அதில் கிடையாது, தீபத்தூண் என்பதற்கான ஆதாரம் கிடையாது. எதை வச்சு சொல்கிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கேட்டால் இதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ வாதாடுறவங்க இந்து அமைப்புகள் தொடர்பாக அவர்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் சொல்கிறதெல்லாம் அது எங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறார். நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருமே வந்து திருப்பரங்குன்ற மலையாக இருக்கட்டும், வேறு எந்த இந்து கடவுள்கள் இருக்கிற மலையாக இருக்கட்டும், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இங்கே இருந்தாங்க, எங்களுடைய முன்னாள் பழக்க வழக்கம், இப்போ இங்கே இதிலே கூட சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு பழக்க வழக்கம், எங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் இது கடைசியில் நம்பிக்கைன்ற பேரில் மோதல் தானே உருவாகும். அதுதான் திருப்பி வந்தேன். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வெர்சஸ் ப்ராக்டிஸ்னு போய் முதல்ல பார்க்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ்னு தமிழ் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வரலாறு பாரம்பரியம் என்ன, அதற்கு எதிராக நடைமுறை சாத்தியம் என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நடைமுறைனா என்ன? 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் சிக்கந்தர் ஒருத்தர் வர்றார். அவருக்காக ஒரு தர்கா கட்டப்படுது. அது தர்கா தான், அது மசூதி இல்லை. தர்காக்கும் மசூதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை இன்னொரு நாள் கூட பேசுவோம். தர்கா வேற, மசூதி வேற. இப்போ என்ன அர்த்தம்? அப்போ அது தர்கா. அந்த தர்கான்றது 13ஆம் நூற்றாண்டில் வருது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த சிவன் கோயில் கட்டப்பட்டது 6ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோயில் தான் சிவன் கோயில் அங்கே இருக்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லக்கூடிய நடைமுறை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, இது வந்து எங்கேயுமே முற்றுக்கே இல்லை. 6ஆம் நூற்றாண்டு நடந்துன்னு கேட்பாங்க. அங்கே எதுக்கு சிவன் கோயில் இருந்தது, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? இதனால தான் ராமர் கோயிலினுடைய அந்த முதலில் வந்தவர் இருந்த பழக்க வழக்கத்திற்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ராமர் கோயில் அப்படிதான் பேசப்பட்டது. இல்லை, அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதே வரலாற்று தகவல்கள் அடிப்படையிலேயே முன்னாடி இருந்தது, எல்லாருக்கும் முன்னாடி இருந்தது சமணர்கள் தான். சமணப்படுகைகள் அங்கே இருக்குது. அதனுடைய காலம்ன்றது கிமுல இருக்குது, கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க தானே சொந்தம் கொண்டாடுறாங்க. முட்டாள்தனமான வாதம் சொல்கிறேன் பாருங்களேன். என்னன்னா 3 வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு மீடியாவில் எல்லா இடங்களையும். முதல் வாதம் என்ன? அது வந்து ஒரு சர்வேக்கல்னு சொல்கிறாங்க. அந்த வாதம் எப்படி ஒரு முட்டாள்தனமான வாதம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் சொல்கிறது. நமக்கு இல்லாத டாக்குமெண்டேஷன் ஆங்கிலேயர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருந்தது. டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கக்கூடிய எங்கெல்லாம் சர்வேக்கல் இருக்குது அப்படின்றதை பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. அதில் போய் பார்க்கும்போது திருப்பரங்க மலை உச்சியின் மேலே சர்வேக்கல்லே கிடையாது. அதை கோர்ட்டில் நேற்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாள் ஏதோ ஒரு தரப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ சர்வேக்கல்ன்றது பிரிட்டிஷ்காரனால பண்ணப்படலை. நீங்கள் நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு போய் புதுசாக சர்வேக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் ஒன்றும் பெருசாக வேலை நடக்கல, அதுவும் நடக்கல. அது வாதம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வாதம் என்ன சொல்றீங்க? ரெண்டாவது வாதம், சமணர்கள் வந்து அதை வந்து ஒரு தீப்பந்தமாக ஏற்றி இரவு நேரங்களில் உட்காந்து படிச்சாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல எப்படி சமணர்கள் கேட்டாலும் அவர்களே வந்து தலை குனிவார்கள். என்ன விஷயம்னா, சமணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் 6 மணிக்கு மேல உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன், என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னா, அந்த கண்ணுக்கு தெரியாமல் நாம ஏதாவது உயிர்வாழியை தின்னுவிடக்கூடாதுன்றதுக்காக 6 மணிக்கு மேல எடுத்துக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேல நடக்க மாட்டாங்க வெளியில் ரோட்ல. 6 மணிக்கு மேல அவங்க விளக்கு ஏற்றி வச்சாங்க அப்படின்னா, விளக்குல போய் எக்கச்சக்கமான உயிர்வாழிகள் போய் இறந்து போயிடுமே. எப்படி அவங்க விளக்கு ஏற்றிருப்பாங்க? இந்த பூச்சிகள் இருக்குமே. அது சமண மதத்துக்குரிய எதிரான கோட்பாடுகள். அது எப்படி அவங்க போய் நைட்ல போய் ஒரு 10 பேர் உட்கார்ந்து மேல ஏற்றி எல்லாம் படிச்சாங்களாம்.
கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? இல்லை, அதே சமணர்களோட நடைமுறையில தான் அந்த மகாவீரர் ஜெயந்தின்னு வரும்பொழுது அன்று மட்டும் தீபம் ஏற்றுவாங்கன்ற ஒரு விஷயம். அதுதான் தவறான விஷயம்னு சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, அதுவும் கிடையாதா? இல்லை, சொல்றேன் அப்படின்னா, மகாவீரர் ஜெயந்தி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுவாங்கன்னு ஒரு வாதம் சொல்லப்படுது. அவங்க வந்து இன்னைக்கு போனீங்க சமணர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமே கிடையாது. முதல்ல நீங்க சமணர் கோயிலுக்குலாம் போய் நான் வந்து போயிருக்கேன். அங்கெல்லாம் ஸ்ராவண பெலகோலா போங்க, அவன் ஸ்ராவண பெலகோலா நீங்க தீபம் காமிச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல தீபம் வழக்கம். இதை ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க கேரளாக்கு போனீங்க, அதே நீங்க சொல்ற இடத்துலயும் இதே மாதிரி விஷயம் இருக்கு. தூண் இருக்கு. தூண் வேறங்க. அந்த நிறைய இடங்கள் சொல்றாங்க சரவண பெலகுலாவும் ஒண்ணு. தூண் இருக்கிறதுனால அது தீப தூணாக முடியாது. ஏன்னா அவங்க தீபம் ஏத்துற பழக்கம் கிடையாதுன்ற சொல்ல வரேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் சமண பழக்கத்திலே இல்ல. தூண் இருக்கலாம், தூண் வேற ஏதாவது காரணத்துக்காக இருக்கலாம். அவங்களுடைய இதை போய் பார்க்கணும், அவங்க என்ன பண்றாங்கன்றது புரிஞ்சுக்கணும். தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு ஏன் கிடையாது அப்படின்னா, இரவு நேரங்களில் தீபம் ஏற்றினால் அதனால தான் அவங்க 6:30 மணிக்கு மேல எங்கேயுமே வெளியிலே வர மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா 6 மணி 7 மணிக்கு மேல உறக்கம் தான் எடுத்துப்பாங்களே தவிர வெளியிலே வரமாட்டாங்க. ஏன்னா வந்து ஏதாவது உயிர் வாழியை கொன்று விடுவோம்ன்ற காரணத்துக்காக. அவன் மூச்சு நீங்க பார்த்துருப்பீங்க, இதுல கூட துணியை கட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா மூச்சு சுவாசத்துல கூட நம்ம வந்து ஏதாவது உயிர் வாழியை கொன்றக்கூடாதுன்னு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு கூட சமணர்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க, நான் போயிருக்கேன். என்ன ஆகும்னா, டேப் இருக்கு பாருங்க, டேப்ல ஒரு துணியை கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. டேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா துணியை கட்டியிருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த டேப் மூலியமாக ஏதாவது உயிர் வாழி வந்து அதை எடுத்து நான் குடித்து விடக்கூடாதுன்ட்டு. ஸோ அவ்வளவு ரொம்ப நேர்த்தியாக வாழக்கூடிய நபர்கள் ஒரு தீபத்தூண்ல மேலே ஏற்றி இரவு நேரத்தை போல படிச்சாங்கன்ற சொல்ல வரீங்க. மூன்றாவது விஷயம், அதை விட பாருங்க எப்படி ஒரு நமக்கு எனக்கு என்ன ஒரு அன்னைக்கு ஒரு வாதம் வந்து நான் இதில் பார்த்தேன் மீடியாவில். என்ன வாதம்னா, முருகனுக்கு 2 மனைவிகள், அப்போ 2 இடங்கள தீபம் ஏற்ற சொல்லுவீங்களான்னு ஒருத்தர் கேட்குறாரு கோர்ட்டில். இல்லை, முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்கலாம், அதுக்காகலாம் 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாது. இது வந்து நீங்களே சொல்லி பாருங்க. அப்போ ஒரு சமயத்தை, ஒரு பழக்கத்தை, ஒரு சம்பிரதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா அது? அப்போ நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு இப்போ ஆரம்பிக்கிறோம், அடுத்த நாம பண்ணுறதே கிடையாது சனாதன தர்மத்தில், ஆனால் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேரின்றவங்க வந்து விர்ஜின் தானா, அல்ல இயேசு எப்படி பிறந்தாரெலாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லா ஆய்வாளர்களும் வந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா மேரி முதல்ல விர்ஜின்கள் இல்லைன்னு வந்துருச்சு. ஜீசஸ்க்கு வந்து எவ்வளவு கூட பிறந்தவங்கன்னு இருக்கு, ஜீசஸோடைய வாழ்க்கை என்னன்றது இருக்கு, அவர் எவ்வளவு பேர் திருமணம் பண்ணான்றதா இருக்கு. இன்னைக்கு ஆய்வு முறையிலே வந்தாச்சு. அதெல்லாம் நம்ம பேசுவதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் வந்து முதல்ல ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுது நமக்கு? அதே வாதம் தான் ராமர் கோயிலில் வைக்கப்பட்டது. ராமர் கோயில் என்ன வைக்கப்பட்டது? மசூதிக்குள்ள நீங்க போய் என்ன பண்றீங்க? உங்களுடைய தொழுகை நடத்துறீங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ள இருந்து என்ன பண்றீங்க? கடவுளுடைய இருப்பிடமாக கருதி அதுலயும் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய வணங்குகின்றீர்கள். அப்ப என்ன பண்றோம்? கடவுளுடைய இருப்பிடமாக கருதின்ற வார்த்தை இதுல இருக்கு. அப்ப ஆர்டிகிள் 25 சொல்லக்கூடிய விஷயமே என்ன? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலிஜன், பேஸ்ட் ஆன் தி ஃபெய்த் ஆஃப் ஃபாலோயிங் ரிலிஜன். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க என்ன பண்றாங்க? எங்களுடைய சம்பிரதாயம் கார்த்திகை அன்னைக்கு மலை மேல உச்சியில தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கு. அதே போலதான் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின்படியும் பார்த்தீங்கன்னா அந்த 1950ஸ்க்கு அப்புறமா அப்போது என்ன நடைமுறை வரையறுக்கப்படுகிறதோ அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் கொண்டு வராதீங்க. அதுதான் 1991. அது 1991ல வந்த சட்டத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு ஒரு நேர்மாறா இருக்குன்னு பாருங்க. நான் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்பாவினுடைய சொத்து இருக்கு கையில, அதை நான் வந்து ஆக்கிரமிச்சிடுறேன், 15 வருஷமா வச்சிருக்கேன், 20 வருஷமா வச்சிருக்கேன். நீங்க வந்து கோர்ட்ல போய் வாதாடுறீங்க, என்னுடைய தந்தையுடைய சொத்து தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வாதாடுறீங்க. நான் வந்து என்ன பண்றேன்? உடனே ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லி கொண்டு வரேன். இந்த மாதிரி என்ன சட்டம் அப்படின்னா, 15 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா என்னுடைய சொத்து ஆயிடும்னு சொல்ல முடியுமா? அப்படி ஏத்துப்பீங்களா நீங்க? எப்படி அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய சொத்துன்னு வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சமயத்தினுடைய அனைத்து விஷயங்களும் வந்து ஒடுக்கப்பட்டு அவர்களை வந்து எல்லா விதமான இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 2 மனைவிகள் இருக்காங்கன்னு சொல்லி ஏளனப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது அதை மட்டும் ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள்? சார், இதில் ஒரு யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த இடத்துல தீபத்தூணை, அதாவது தீபம் ஏற்ற விடாமல் தடுக்கிறதுனால என்ன லாபம் கிடைச்சிட போகுது? அதுவும் இப்போ நான் கேட்கல, கடந்த 100 ஆண்டுகளாக கேட்குறேன். இப்போ கேட்டால் நீங்கள் இப்போ எலெக்ஷன் வருது, ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அதெல்லாம் சொல்லிடலாம். நான் இப்போ கேட்கல, இந்த கடந்த 100 வருடங்களாகவே அதை தடுத்துறதுனால இந்த கவர்மெண்ட் சைடு மாதிரியான ஈவன் இந்த சைடு பார்ட்டி என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட போகிறாங்க? ஆல்ரெடி ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சரி அங்கே ஏற்றணுன்னா சரி ஏற்றிட்டு போங்கப்பான்னு விட்டுறலாம். அப்போ ஏற்ற விடலைன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏதோ நோக்கம் இருக்கா? நான் வந்து இப்போ எப்படி பண்ணுறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் வரலாறை பார்ப்போம். என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வியே 1910 நடந்து கொண்டிருக்கு. 1910 ஆங்கிலேயர்களுடைய கோர்ட்டில் இந்த கேஸ் போச்சு. பிரிவி கவுன்சில்னு சொல்லக்கூடிய, பிரிவி கவுன்சில்னா என்ன, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அப்போ லோயர் கோர்ட்டெல்லாம் வந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம், மேல்முறையீட்டுக்கு போனதுக்கப்புறம் 1928, 29, 30 அந்த பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க? இந்த மலை யாருக்கு சொந்தம், இந்த மலையில் எந்த மாதிரி வந்து பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளப்படணும், அப்படிதான் வழக்கே. நம்ம சொன்னா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? மதச்சார்பு. நீங்க சொல்ற மாதிரி தான், அவர் வந்து இந்து மதத்துக்காரர், ஜட்ஜ் அப்படிப்பட்டவர், இவர் லாயர் அப்படிப்பட்டவர்னு பேசிக்கொண்டிருக்கோம்.
ஆனால் அன்னைக்கு யாரு அங்கே இருந்ததெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொடுத்த தீர்ப்பை சொல்கிறேன். அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன இருக்கு? இந்த மலைன்றது அது வந்து இந்த இந்து கோயிலுக்கு சொந்தமான மலை. அந்த தர்கான்ற இடம் மட்டும் யாருக்கு சொந்தம்? அவர்கள் முஸ்லீம்களுக்கு சொந்தம். அந்த நெல்லித்தோப்புன்ற விஷயம் மேல தர்காக்கு வரக்கூடிய படியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அவர்களுக்கு சொந்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த விஷயம், அவர்கள் போய் வழிபடக்கூடிய வழிமுறைகளில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. கோயில் மீதி இருக்கக்கூடிய மலைகளில் என்னெல்லாம் வந்து இந்து வழிமுறைப்படி எந்த மாதிரி பிரார்த்தனைகள் நடக்கணுமோ அந்த பிரார்த்தனைகளை நடத்துவதற்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லைன்னு 1930 சொல்லியாச்சு. என்ன நடந்து கொண்டிருக்கு? இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அப்போ 1930 வந்து தீபம் ஏற்றலை. இது அடுத்த கேள்வி வரும். இப்போ அடுத்த கேள்வி அதுதான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் அப்படின்னா, இதையும் மேற்கோள் கட்டுறாங்க. பிரிவி கவுன்சில் ரிப்போர்ட்டில் தீபத்தூண்ன்ற அந்த வேர்டு யூசேஜே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுதான் திருப்பி சொல்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கோர்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கோர்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னா, இன்னைக்கு தான் கோர்ட்டில் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க நிறைய. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸே வராது. ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் புரியுது இல்லையா? ஜட்ஜ் வந்து இன்னைக்கு வந்து விசாரணை நடக்கும்போது சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம தீர்ப்பாக எடுத்துக்க முடியாது. தீர்ப்பில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து தீர்ப்பு, எடுத்து வெளியில் வரக்கூடிய தீர்ப்பு. கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிரேயரை கொடுத்தீங்கன்னா அந்த பிரேயருக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்க பிரேயர் என்ன பண்ணீங்க? அது தீபத்தூணான்னு பிரேயர் பண்ணீங்களா? இல்ல. அது வந்து தீபம் ஏற்றக்கூடிய விஷயமான பிரேயர் பண்ணீங்களா? இல்ல. 1918 வந்த கேஸ் என்ன? இந்த மலை யாருக்கு சொந்தம், இங்க யார் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்ய வேண்டும் தான் வந்தது. அப்ப பிரிவி கவுன்சில் போய் எப்படி உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? நான் சொல்ற இது புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு ப்ரேயர் வைக்கிறீங்க. ப்ரேயர்னா புரியுது இல்லையா? கோர்ட்டில் போய் என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கொடுத்த ப்ரேயரை மட்டும் தானே விசாரிப்பாங்க. அவங்க எதுக்கு மற்றதை போய் விசாரிக்க போகிறாங்க? அவங்க விசாரிச்சது என்ன? இந்த மலை யாருக்கு சொந்தம், இந்த மலையினுடைய பாரம்பரியம் என்ன, இந்த மலை எப்படி வந்து வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்பட்டது, இதை பார்த்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஒவ்வொரு முறையும் 10 வருஷத்துக்கு போய் கேஸுக்கு போகிறோம். கேஸில் போய் என்னாச்சு? இப்படி பண்ணலாம்னு எந்த விதமான விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. என்னுடைய முதல் குற்றம் என்ன அப்படின்னா, அவன் பிரிவி கவுன்சிலில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கோர்ட்லாம் வந்து இன்னைக்கு கூட மீடியா கூட மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆதி சிவாச்சாரியார் குருக்கள் இருக்காங்க பாருங்க, அந்த ஆதி சிவாச்சாரியார் குருக்கள் மட்டும்தான் அங்கே என்ன பண்ண முடியும்? எல்லா விதமான வழிபாட்டு முறைகளை நிர்ணயம் செய்ய முடியும்ன்றது அங்கே இருக்கு. யார் சொன்னா? அன்னைக்கு பிரிவி கவுன்சிலில். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பின்ன எப்படி ஹெச்ஆர்என்சி உள்ள வருது? எனக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த கேள்வியை. ஹெச்ஆர்என்சின்றது என்ன? ஹெச்ஆர்என்சின்றது என்ன? அறநிலையத்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் கோயில்கள் இருக்கு. வார்த்தையை தவறு. முதல்ல கட்டுப்பாடுன்ற வார்த்தையே தவறு. ஹெச்ஆர்என்சினா என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க. உங்க சேனல்ல வந்து நடத்தக்கூடிய நபர் யாரு? சிஇஓ, மேனேஜர் நடத்துறாங்க. உங்களுடைய சேனலில் வருஷம் என்ன பண்ணுவீங்க? ஒரு அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு போவீங்க. அக்கௌண்ட்ஸ் டீம் என்ன பண்ணுவார்? ஒரு அக்கௌண்டன்ட், சிஏ படித்தவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய அக்கௌண்ட்ஸை பார்ப்பார். அக்கௌண்ட்ஸை பார்த்து என்ன சொல்லுவார்? இது சரியா, இது தவறா, என்ன மாதிரி மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி இது சரியா இருக்குன்னு கையெழுத்து போட்டு தருவாங்க. அவருடைய வேலை என்ன? உங்களுடைய சேனல் நடத்துவதா? இந்த சேனல் வந்து அந்த அக்கௌண்டன்ட் கட்டுப்பாட்டு கீழே போயிடுச்சா? எப்படி கட்டுப்பாடுன்னு சொல்றீங்க? அப்போ அந்த வார்த்தை விவரமே தவறாச்சு. அவன் என்ன மேற்பார்வை? ஹெச்ஆர்என்சியினுடைய வேலை என்ன தெரியுமா? சட்டப்படி அவனுக்கு என்ன தெரியுமா வேலை இருக்கு? சட்டப்படி எல்லா விதமான விஷயங்களும் அங்கே நிறைய இருக்கா? இல்ல அவங்களும் வந்து இதை நாங்க சொல்றோம் அதனால பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கோயிலினுடைய ஆகம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுற கோயிலினுடைய ஆகம விதிகளை முதலில் அதான் திருப்பி இந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொன்னேன். பிரிவி கவுன்சில் கோயில் நிர்வாகமும் சொல்றது, நீங்க ஹெச்ஆர்என்சியை விட்டுருவோம். இல்ல கோயில் நிர்வாகம் ஆகம விதிகளின்படி இல்லங்க. கோயில் நிர்வாகம்னா என்ன? கோயில் நிர்வாகம்னா அங்க யார் இப்ப இருக்கா? கோயில் நிர்வாகம்னா யாருங்க இருக்கா? அங்க அறங்காவலர் குழு இருக்கும். அறங்காவலர் குழு தான் இப்ப இல்ல. அதான் சொல்ல வரேன். அறங்காவலர் குழு இல்லாத காரணத்தினால என்ன பண்றீங்க? நீங்க ஹெச்ஆர்என்சி தான் அறங்காவலர் ஆகிட்டாங்க. அப்ப ஹெச்ஆர்என்சி என்ன பண்றாங்க? நாங்க தான் முடிவு பண்ணுவோம்ன்றாங்க. என்ன பண்ணுவோம் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. இதை எதிர்த்து தான் பிரிவி கவுன்சில் தீர்ப்பே கொடுத்தது. பிரிவி கவுன்சில் என்ன கொடுத்தது? அரசாங்கம் முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு பிரிவி கவுன்சில் தீர்ப்புல. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? கட்டுப்பாடுன்ற வார்த்தை உபயோகிச்சீங்க பாருங்க, தவறான வார்த்தை அது. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கோயில் எந்த கோயில் அவங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லும் போது அதை சொல்லியிருக்கலாம். நீங்க சொல்வது போல அவங்களோட மேற்பார்வை கீழே, அவங்களோட ஆளுகைக்கு கீழே உங்களுடைய வார்த்தை மட்டும் இல்லை. இன்னைக்கு எல்லா மக்களுடைய சிந்தனையே தவறா இருக்குன்னு சொல்ல வரேன். ஹெச்ஆர்என்சின்றது என்னன்னா ஒரு ஆடிட்டிங் ஃபர்ம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆடிட்டிங் ஃபர்ம் ஒவ்வொரு வருஷமும் 12% என்னமோ என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய பணத்திலிருந்து எடுத்து அவர்கள் வந்து உபயோகிக்கிறாங்க அவங்களுடைய செலவுகளுக்காக. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்ற துரதிஷ்டம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸ் வந்து 3 இடங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்ன மாதிரி? ஒரு ஜட்ஜ் நடக்குது, 2 ஜட்ஜ் பெஞ்ச் நடக்குது, சுப்ரீம் கோர்ட் நடக்குது. இந்த 3க்குமே வரக்கூடிய எல்லாரும் டாப் நாச் லாயர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிட்டிங்க்கு 10 லட்சம் ரூபாய். யார் பே பண்றா? நான் அரசு பே பண்ணல. நானும் நீங்களும் போட்ட தட்டுல வந்த காசு. நானும் நீங்களும் தட்டுல போட்ட காசை எடுத்து என்ன பண்றீங்க? இது விளக்கு ஏற்றக்கூடாது நீங்க சொல்றீங்க. இது தர்காக்கு சொந்தம். உங்களுடைய சொத்தையே போய் தர்காக்கு சொந்தம்னு சொல்றீங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டில் உங்க தந்தையார் வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு போயிருக்காரு.
நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு சொந்தம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தம்னு சொல்லி போய் நீங்களே வாதாடுறீங்க. அது எப்படி வாதாடுறீங்க? உங்களுடைய காசை எடுத்து வாதாடல, அடுத்தவன் காசை எடுத்து வாதாடுறீங்க. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? என்னுடைய காசு பகவானினுடைய சேவைக்காக, கோயிலினுடைய திருப்பணிக்காக என்ன பண்றோம், தட்டுலையும் முண்டிலையும் காசு போடுறோம். நீங்க என்ன பண்றீங்க, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு 10 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு இதுக்காக வரக்கூடிய லாயரை கொண்டு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த கல்தூண் எனக்கு சொந்தம் இல்லை தர்காக்கு சொந்தம்னு சொல்றீங்க. அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் போடக்கூடிய இந்த கோயிலுடைய திருப்பணிக்காக கொடுக்கக்கூடிய காசுகளை எடுத்து 25,000 கோயில்களில் விளக்கு கூட ஏற்ற முடியல. எங்க ஊர் பக்கத்துல சேலத்துல இன்னைக்கு நான் கூட அன்னைக்கு ஒரு கோயில் போயிருந்தேன், அந்த கதவை கூட திறக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமா புதரா இருக்கு. நம்ம அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்து அதுக்கு சரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான கோயில் வந்திருக்கும். அது யார் கட்டிய கோவில்? அந்த கரிகால சோழன் கட்டிய கோவில். கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, கரிகால சோழன் கட்டிய கோவில். இன்னைக்கு அதை போய் நம்ம பார்க்க முடியல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்றோம், ஒரு கல் தூணுக்கு வந்து வாதாடி கொண்டிருக்கோம். அது யார் காசுல? நம்மளுடைய காசுல. அது என்ன வாதாடுறோம், தர்காக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு துரதிருஷ்டம். நான் எதுக்கு சொல்ல வரேன் பாயிண்ட்னா, முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மக்கள் இதன் மூலியமா நான் சொல்ல வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, HRNC வந்து முதல்ல அதனுடைய நிலை என்னன்றதை மூலம் புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் சார்ந்து பேசப்படுகிற விஷயம், இங்க ஒரு மதவாதத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ பாஜக ஓப்பனா சொல்லணும்னா, பாஜகவினுடைய அந்த பாதையாகவே மதவாதம் தான் இருக்கிறது. அவங்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கடவுளை பேஸ் பண்ணி வந்து அவங்களோட அரசியலை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமன் எடுபட மாட்டார், வட இந்திய கடவுள்கள் எடுபட மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து இப்படி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கேஸினுடைய ஆரம்பகட்ட நகர்வுகள் அவ்வளோ துரிதமாக இருந்ததெல்லாம் அதன் அடிப்படையில் தான் சந்தேகிக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு வழிபாட்டு முறையில் ஒரு வழிபாட்டு முறை நடந்து கொண்டு இருக்கு. முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, ராமர் வழிபாடு எல்லாம் இருக்குது. இப்போ இந்த வழிபாட்டு முறையில் நாம் வந்து இதில் அரசியல் பின்னோக்கம் இருக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய எந்த செயலுமே அரசியல் பின்னோக்கமாக தான் பார்க்கப்படும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுதா? ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், அதுவும் தமிழ் இந்தியாவில் மட்டும் 2 வருடங்களுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வந்துருக்கு. எங்கேயாவது எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் அல்ல எம்பி எலெக்ஷன் வந்து கொண்டே தான் இருக்குது. நீங்கள் எதை செய்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எலெக்ஷனுக்காக பண்ணப்பட்ட ஒரு துரித வேலையாக தான் தெரியும் வெளியில். எதுவுமே இப்போ என்னுடைய பாயிண்ட், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து முருகனை கையில் எடுத்திருக்காங்கன்னு ஏதோ சொன்னீங்க. முருகன் கோவிலில் வந்து தீபம் ஏற்றுவது எதுக்காக ஒரு அரசியல் மயமாக்கப்படணும்? இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இன்னொரு பாயிண்ட் கேட்குறேன். நீங்கள் வந்து அரசியலாக்க பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனுடைய எதிர்வினைக்காரர்கள் என்ன பண்ணணும்? இல்லை, அது எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இங்கே இருக்கிற பிரதானமாக இருக்கிற ஹிந்து மக்கள் மனசில் ஒரு கோபத்தை, ஒரு வெறுப்பை இஸ்லாமியர்கள் மீது தூண்டிவிடணுன்ற ஒரு நோக்கம் அது இருக்கலாம். அதை வைத்து அவர்களோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவார்கள், வாக்கு வங்கிக்கு பயன்படுத்துவார்கள். அப்படிங்கிறதுனா என்ன விஷயம்னா பாருங்களேன், அப்போ அரசியல்ன்றது என்ன அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு காலகட்டத்தில் அரசர்களும் இப்படி தான் இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது சாணக்கியர் பண்டிதர் சொன்ன மாதிரி, நம்ம வந்து தான பேத தண்டன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஏனக்கேன பிரகாரன ஏதாவது வழியில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு தான் முயற்சி செய்வாங்க. இது என்னாகும், 2 அரசர்களுக்கு இடையில நடக்கும், 2 அரசாங்கத்துக்கு இடையில நடக்கும். இங்கே எப்படி நடக்குது, 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இடையில நடக்குது. அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியுது வச்சுப்போம், அரசியல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். நாங்கள் தான் அரசியல் இருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருப்போம், அதை அரசியல் பண்ண விடாமல் தடுத்துருக்கலாமே. எப்படி அரசியல் பண்ண விடாமல் தடுக்கிறது? அவர் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். அன்னைக்கு போய் அவர் ஏற்றிட்டு வந்திருந்தா, அந்த நண்பர் யாரோ ஒருத்தர் ஏற்றிட்டு வந்திருந்தா, ராம ரவிக்குமார் ஏற்றிட்டு வந்திருந்தா, இன்னைக்கு நீங்கள் நாளும் பேசியிருக்க மாட்டோம். நேற்று ஒரு உயிர் பலியாயிருக்காது. இன்னைக்கு காலையில் ஒரு உயிர் வந்து திருப்பி பலியாக இருந்தது. அதை வந்து தடுத்திருக்காங்க போலீஸ்காரர்கள். இல்லை, உண்மைதானே? அப்போ இதை எதுக்கு நாம ஏன் பெருசாக்கணும்? அரசு, உங்கள்கிட்ட தான் அரசு இருக்குது, உங்கள்கிட்ட தான் மிஷினரி இருக்குது, உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இன்னொரு கூட்டு பாருங்க, இதில் இன்னொரு கூட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கேஸ் வந்தது இல்லையா, இந்த கேஸ் கோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு தான் முதல்ல கேட்டாங்க. அந்த கோர்ட் ஜட்மெண்ட்டை போய் பாருங்க, படித்தா தெரியும். யாரெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னது, யார் சொன்னது? முதல்ல சொன்னது போலீஸ்காரங்க, 2வது சொன்னது HRNC, 3வது சொன்னது தர்கா. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ஜெக்ஷன் வருது? அவர் என்ன பண்ணுறாரு, உடனே தானே போய் பார்க்குறாரு. அந்த இடத்த பார்த்தாரா? அவரே போய் ரொம்ப பக்கத்தில் இருக்கா, இதை ஏற்றுவதனால் நாளைக்கு ஏதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து விடுமான்னு போய் தானே போய் பார்க்கிறார். ஆன் த ஸ்பாட் ரிவ்யூ. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறார், 50 ஃபீட்டுக்கு தள்ளித்தான் இருக்குது, இதில் வந்து எந்த விதமான குறைபாடுகள் வருவதில்லை. அதையும் மேற்கோள் காட்டுறார் அந்த தீர்ப்பில். என்ன தீர்ப்பு காட்டுறாருன்னா, நீங்கள் கூட்டமாக போனீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் வந்துவிடும், நீங்களும் உங்களுக்கு கூட 10 பேரும் போகலாம். உண்மையா? அப்போ தீர்ப்புக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னவங்க தீர்ப்புக்கு அப்புறம் எப்படி அப்ஜெக்ஷன் வருது? அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்கணும். முதல்ல நீங்கள் தான் அரசியல் பண்ண பார்க்குறீங்களான்னு நினைக்கணும். உண்மையா இல்லையா? நீங்கள் அப்போ என்ன சொல்லியிருக்கணும், முதல்ல கேஸ் வரும்போது, ஐயா இது முடியாது, மதம் சார்ந்த பிரச்சனை இருக்குது,
இந்த 2000 நடந்தது, 2010 மதம் சார்ந்த பிரச்சனை இந்த இடத்துல நடந்தது அப்படின்னு மேற்கோள் காட்டியிருக்கணும். ஏன்னா நடக்கலை. அங்கே ஏன் நடக்கலை அப்படின்னா, அதான் திருப்பி சொன்னேன், நீங்கள் யாராவது இப்போ முஸ்லீம் நண்பர்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள், உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கிறேன், நான் சொன்ன நல்லா இருக்காது. என்ன அப்படின்னா, தர்காவுக்கும் மசூதிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அது மதம் சார்ந்த விஷயங்களாக மாறாது. ஏன்னா தர்கா வேற, மசூதி வேற. அதனால என்றைக்குமே அது பாரம்பரியமாகவும் பிரச்சனை ஏற்படவில்லை, இனிமேலும் பிரச்சனை ஏற்படாது, அரசியல் மயமாக்கப்படவில்லை என்றால். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அங்க இருக்க தர்கால சந்தனக்கூடு விழாவுக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்ப நான் இன்னொரு பாயிண்ட் சேர்க்கிறேன். நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம வேளாங்கண்ணியில் அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த கிறிஸ்தவ தேர் எழுப்பாங்க, அந்த தேர் எழுப்பாங்க. அந்த தேர் எப்படி போகுது? கோயிலுக்கு மத்தியில் தான் போகுது. அப்போ அதை நிப்பாட்டிடலாமா? ஏன் இந்த அந்த இன்னொரு தர்கா இருக்கு, அந்த ஃபேமஸில் ஒரு இது நடக்கும், சந்தனக்கூடு, இன்னொரு ஊரில் பேர் மறந்துட்டேனே, நாகூர் சந்தனக்கூடு அன்னைக்கும் திருவிழா நடக்கும். அந்த தேர் திருவிழா மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ரதத்தை. அது எதுக்கு நடுவில் போகுது? சிவன் கோயிலுக்கு மத்தியில் போகுது. அப்போ நிப்பாட்டிடலாமா அதை? ஆனால் இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய ரத யாத்திரை நடக்கும் கோயம்புத்தூரில். ரத யாத்திரைன்றது கோயம்புத்தூரில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். எங்களுடைய ரத யாத்திரை பகவான் ஜெகநாதருக்குரிய ரத யாத்திரை நடக்கும். அந்த ரத யாத்திரைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தெருக்குள்ள நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா மசூதி இருக்குன்றது தடை விதிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இப்போ ஒரு சாமானிய மனிதனுக்கு எப்படி தோன்றும் நீங்கள் சொல்லுங்கள்? உங்களுடைய கிறிஸ்தவ ரதம் வரும்போது நாங்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை, போலீஸும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, அரசும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆனால் ஒரு ஜெகநாதருடைய ரதம் வரும்போது ஏன் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும்? இந்த கேள்வி வருமா வராதா? நீங்கள் அரசியலை விட்டுருங்க, மதத்தை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சட்டம்னா எனக்கும் அதே சட்டம் தானே. ஏன் உங்களுக்கு மட்டும் சட்டம் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு மட்டும் சட்டம் வேறு மாதிரி இருக்குது? ஸோ இத்தனை புரிதல்கள் மக்களுக்கு தேவைப்படும் வேணும்னு சொல்லி நம்ம இந்த கருத்துக்களை வச்சுருவோம். மக்கள் முடிவு பண்ணட்டும், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பெருந்தோண்டமைக்கு நன்றி.